ஹலோ, ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தை கிருத்திகையில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். தை கிருத்திகை பற்றி சில பலன்கள்: செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் திருமண தடை நீங்கும், பிள்ளை இல்லாத தம்பதியருக்கு மழை செல்வம் கிடைக்கும், வேண்டுதல் நிறைவேறும், கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. தை கிருத்திகை அன்று முருகனுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, முருகனுக்குரிய பதிகம் அல்லது பாடல்களை சொல்லி வழிபடலாம், மந்திர ஜபம் செய்யலாம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. முக்கியமான குறிப்பில், அன்று தை கிருத்திகை அன்னைக்கு முருக ஸ்தலத்தில் நீங்கள் அவருக்கு உண்டான ஸ்தலத்தில் அன்னதானம் 11 பேர்லேருந்து 21 பேருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் அளிக்கிறதால உங்களுடைய கர்ம வினையிலிருந்து நீங்கள் விடுபடலான்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. உடனடியாக தடைப்பட்ட காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு தடைப்பட்டு நிற்கிற காரியங்கள் இந்த அன்னதானம் பண்ணுறது மூலியமா அதிலிருந்து வெளியே வரலாம், உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஸோ வருகின்ற தை கிருத்திகை 6/2/2025 அன்னைக்கு வருது. அந்த தை கிருத்திகையில் முருகனுடைய அருளை பெறறதுக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சு முருகனோட வழிபாட்டில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பலன் கை மேலே கிடைக்கும்ன்றது முன்னோருடைய வாக்கு.